வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு பார்க்க போறோம். அலகு 2ல இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் பார்க்க போறோம். அதுதான் முடுக்கம். முடுக்கம் அப்படின்னா ஆக்ஸலரேஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வேகம், திசை வேகம் பார்த்தோம். ஸோ வேகம் சொன்னாலே உங்களுக்கு இந்த மிருகம் ஞாபகம் வரும், சிறுத்தை, சீட்டாக். ஸோ இந்த விலங்குடைய ஒரு சிறப்பியல்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய வேகத்தை குறைந்த நேரத்திலே ஸ்பீடா மாற்றக்கூடியது. இது நம்ம ஆல்ரெடி பிக்சர் நம்ம முன்னாடியே பார்த்துப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு 25 மீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய ஆள் இவர். 25 மீட்டர் யோசிச்சு பாருங்க. அதாவது இவருடைய ஸ்பீடு அப்படின்னா, இவருடைய வேகம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி வேகத்துடைய யூனிட் உங்களுக்கு தெரியும் தானே? மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு போட்டிருப்பீங்க. கரெக்டா? மீட்டர் பெர் வினாடி. சிறுத்தையோடைய அந்த ஓடுற வேகம் பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 30க்குள்ள அந்த 25 மீட்டர் பர் செகண்ட் டு 30 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுறான். பாத்தீங்களா? அப்போ அவர் இறைய எவ்வளவு ஸ்பீட்ல அவர் கேட்ச் பண்ணுவாருன்னு தெரியுமா? ரைட்டா? அண்ட் அதை விட இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம்னா, இப்ப நம்ம பொதுவா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடா பாவோம். கரெக்டா? எப்பவுமே அப்படிதானே நம்மளுக்கு. அந்த இந்த சிறுத்தை மட்டும் என்னன்னா, அந்த ஜீரோ, அதாவது ஸ்டார்டிங்ல ஜீரோ அந்த ஜீரோல இருந்து 25 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தை எவ்வளவு மினிமம் எடுக்க முடியும்தோட அவ்வளவு அசால்ட்டா எடுத்துருவாரு அவரு. அந்த அளவுக்கு அவர் வேகத்தை டக்குன்னு பிக்கப் பண்ணிடுவார். அதோடைய ஸ்பீடை டக்குன்னு பிக்கப் பண்ணிடுவார். அந்த மாதிரி சிறப்பு இயல்புலாம் இந்த விலங்குகளுக்கு இருக்கு. சரிங்களா? சோ இதுல இருந்து நம்மளுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வேகம், திசை வேகம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முடுக்கம், ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ வேகத்துக்கும் முடுக்கத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். வேகம் மாறுபடும் வீதம் தான் முடுக்கம். அதனால வேகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இப்போ இந்த சிறுத்தையோடைய இதுல பார்க்கும்போது 25 மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து ஒரு 2 அதுக்குள்ள இருந்து ஒரு 30 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் அவருடைய வேகம் இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு 2 வினாடியில் 2 செகண்ட்ல அவருடைய வேகம் 0 to 20 or 25 அந்த அளவுக்கு டக்குன்னு அவரால் மாத்திக்க முடியும். 2 செகண்ட்ல. நீங்க 2 சோடக்கு போடுற செகண்ட், ஏன்னா ஒரு சோடக்கு தான் ஒரு செகண்ட். ஒரு சோடக்கு 2 சோடக்கு போடும் போதே அவரு தன்னுடைய வேகத்தை டக்குன்னு எங்க போயிரு பாருங்க. ஒரு 20ல இருந்து 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு வரைக்கும் போயிரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம கூட பைக்ல போயிருப்போம். நம்ம அப்பாவோ அண்ணனோ பைக் போகும்போது கையில இப்படி வலது கையை ஒரு மாதிரி ஆக்சலேட் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க. எதுக்காக பண்றாங்க? யாரா சொல்லுங்க, எதுக்காக பண்றாங்க? அது பண்ணாம என்ன ஆகும்? எதுக்காக பண்றாங்க? எஸ், கரெக்ட். அதாவது வண்டியோடைய வேகத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதான் இப்ப சொன்னேன். அதாவது சீட்டாக் அந்த சிறுத்துல சொன்ன பிக்கப் பண்றது அப்படிமாங்கல்ல. அவ்வளவு ஸ்பீடா பிக்கப் பண்றது அப்படின்னா வண்டியோட வேகத்தை பிக்கப் பண்றது. சோ இந்த மாதிரி காலத்தை பொறுத்து ஒரு பொருளோடைய திசை வேகம் மாறுபடுறதா நாம சயின்ஸ்ல ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முடுக்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? டைம், காலம் யாருக்காக நிக்காது, சாடு போயிட்டு இருப்பார். அப்ப இந்த காலத்தை பொறுத்து ஒரு பொருளுடைய வேகம் மாறுபடக்கூடிய வீதத்தை, திசைவேகம் மாறுபடக்கூடிய வீதத்தை தான் நாம ஆக்சலரேஷன், முடுக்கம் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம அனிமேஷன் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. சோ இந்த முடுக்கம் எப்படி, இது ஒரு லைன், இது நம்மளுக்கு ஈஸியா புரியுது. ஓகே, திசைவேகம் மாறுபடும் வீதம் தான் வேகம். பட் நம்ம ஃபார்முலா படி எழுதணும். பிசிக்ஸ்ல எப்பவுமே ஃபார்முலா முக்கியம் தானே? திசைவேகம் மாறுபடும் வீதம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, இட் இஸ் கால்ட் ஆக்சலரேஷன், முடுக்கம். அப்போ ஒரு பொருளுடைய வேகத்திலயோ இல்ல திசையிலையோ, ஏன்னா வெலாசிட்டி, திசை வேகம்னா ரெண்டும் இருக்கும். வேகம்னு இருக்கும், திசையும் இருக்கும். அப்படிதானே? வேகமும் இருக்கும், திசை இருக்கும், ஸ்பீடும் இருக்கும், அதாவது வேலையும் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். அதுதான் பொருளுடைய வெலாசிட்டி. அதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா அந்த பொருள் முடுக்கம் அடைகிறது, அந்த பொருள் ஆக்சலரேஷன் ஆகிறது. சோ முடுக்கத்தோடைய ஃபார்முலா, ஆக்சலரேஷனோடைய ஃபார்முலா, ஆக்சலரேஷனை ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ ஆல சயின்ஸ்ல குறிப்பாங்க. இதோட ஃபார்முலா என்னன்னா
திசைவேக மாறுபாடு, அதாவது இங்கிலீஷ்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். காலம்ல எழுதுறேன், டைம் அதுல இங்கிலீஷ்ல எழுதுறேன். இதுதான், இது இங்கிலீஷ் காண்டி எழுதுனது தமிழ், சரிங்களா? காலம். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாமா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப திசைவேக மாறுபாடுனா எப்படி சார்? இப்ப நம்ம வந்து வேலையில மாறுது, டைரக்ஷன்ல மாறுதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அது ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ அதுக்கும் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இறுதி திசைவேகம், இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம். ஏன்னா சேஞ்ச் அப்படிங்கும் போது எங்கேருந்து எங்க சேஞ்ச் ஆகுது? பைக்கோ இல்ல பஸ்ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா தொடக்கத்துல ஆரம்பத்துல ஒரு வேல்யூ இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஃபைனல் வெலாசிட்டி போறாரு, இறுதி திசைவேகம். இப்ப நம்ம சீட்டாக்கு இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீரோல அவருடைய வெலாசிட்டியும் ஜீரோ. ஸோ ஆரம்ப திசைவேகத்தை எப்பவுமே யூ அப்படிங்கிற சிம்பிளால குறிப்பாங்க, இனிஷியல் வெலாசிட்டிய. அவரு ஜீரோ. அடுத்த 2 செகண்ட்ல, டைம்ஸ் கூட 2 செகண்ட், ஏன்னா டைம் ஓடிட்டு இருக்கும். அடுத்த 2 செகண்ட்ல அவருடைய ஸ்பீடு, அதாவது சீட்டாக்கோட ஸ்பீடு 25 மீட்டர் பெர் செகண்டா மாறும். அத என்ன சிம்பிளால குறிக்க போறோம்னா பி. பியை தான் பொதுவா நம்ம பிசிக்ஸ்ல ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம், அதுக்காக குறிப்பாங்க. அப்போ ஃபார்முலா படி நம்ம அதுல போடும் போது இறுதி திசைவேகத்தை டி போட்டுக்கோங்க, ஆரம்ப திசைவேகத்தை யூ போட்டுக்கோங்க, டைம் டி போட்டுக்கோங்க, ஆக்சலரேஷன் ஏன்னு போட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. ஓகே, இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதோட அழகு, ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன இந்த மீட்டர் பெர் செகண்ட் நான் பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டை விட மாட்டேன். ஏன்னா யூனிட் ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ்ல நம்ம வந்து ஒரு இது சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைன் எஸ்ஐ அழகா யூஸ் பண்ணோம். சும்மா 10 10 அப்படி ரொம்ப நேரம் சொல்லிட்டு கூடாது. சும்மா ஒரு தடவை நம்ம வந்து நடத்தும் போது சொல்லலாம். பட் அந்த யூனிட் திசைவேகம் சொன்னா அந்த யூனிட் சொல்லணும், முடுக்கம்னா அந்த யூனிட் சொல்லணும். ஸோ முடுக்கத்தோடைய யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். தமிழ்ல பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். சரியா? இதுதான் முடுக்கத்தோடைய அழகு. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அனிமேஷனுக்குள்ள போறோம். அந்த அனிமேஷனுக்குள்ள நீங்க இந்த முடுக்கத்தோடைய வகைகளை பார்ப்பீங்க. முடுக்கத்துல நிறைய வகைகள் இருக்கு. பாசிட்டிவ் ஆக்சலேஷன், நெகட்டிவ் ஆக்சலேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலேஷன். அதாவது நேர் முடுக்கம், எதிர் முடுக்கம், சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம். நம்ம புக்ல இருக்கா? அது என்னன்னு அப்படிங்கிற அனிமேஷன் வழியா பார்க்கலாமா? ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ ஸ்கிரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் இப்போ தெரியும். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த 4 வகை சொன்னா அந்த பாருங்க, எது நேர் முடுக்கம், எதிர் முடுக்கம், சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம், அப்புறம் சுழி முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இல்லைன்னா என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து இல்ல ஒரு ட்ரெயினோ ஏதோ ஒண்ணு அப்படியே ஓடிட்டே இருக்க போகுது. அப்படி ஓடிட்டே இருக்கும் போது அதோட வேல்யூ நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களா? வேல்யூ செக் பண்ணி அதுல இருந்து நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட போறோம். அண்ட் இந்த இதுல பாத்துக்கோங்க, நான் சொன்னா தொடக்க வேகம் போட்டிருக்காங்களா, இறுதி வேகம். தொடக்க வேகத்தை யூன்னு குறிச்சிருப்பாங்க, இறுதி வேகத்தை வின்னு குறிச்சிருப்பாங்க. முடுக்கம், அதோட மாறுபாடு விகிதம் தான் முடுக்கம். அதுக்கு ஃபார்முலா இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா இப்போ போட்டோம்னா ஏஎஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. டைம், அது ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தா அந்த டைம் அதை வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த இந்த அனிமேஷன் அப்படி நோட் பண்ணிக்கிறோம் ஓடுற நேரம். அப்போ இது வந்து என்ன பண்ணும்னா அந்த டைமுக்கு ஏத்தாப்புல அதோடைய ஜூம், ஆல்ரெடி ஜூம்லாம் இருக்கு. ஒரே நிமிஷம். ஸோ இது வந்து இப்போ தேங்க்யூ. இதுல வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த வேல்யூ பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலா போட்டுட்டு இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இறுதி திசைவேகம் அப்புறம் தொடக்க நிலை திசைவேகம் பை காலம் போட்டீங்கன்னா ஓகே. ஓகேவா? ரைட். அது கொஞ்சம் அந்த வேல்யூ வந்து தெரியாம இருக்கும். ஏன்னா அந்த சிமுலேஷன் ஹோல் ஸ்கிரீனை வந்து நம்மளுக்கு வந்து ஃபில் பண்றதுக்காண்டி அதே
குறைச்சிக்கிட்டு கம்மியாக. ஓகே, நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆன்சலேஷனோட ஃபார்முலா A = V - U / T. இதுல நம்ம வந்து ஆரம்ப திசைவேகம் என்ன, இறுதி திசைவேகம் என்ன, அப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் என்ன, எல்லாத்தையும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஓகே. ஸோ இந்த வண்டி ஓடுற வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா சில வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம். இதுதான் இந்த இடத்துல முக்கிய வரையறைகள், டெஃபினிஷன்ஸ். முடுக்கம்னா என்ன? காலத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்ற வீதம். இதன் அலகு மீட்டர்/செகண்ட்². அதாவது டைமை பொறுத்து வெலாசிட்டில ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். இது கிளியர். ரெண்டாவது நேர்முடுக்கம், பாசிட்டிவ் ஆசிலேஷன். இது ஒவ்வொன்றையா நான் படிச்சுட்டு அதுக்கு ஏத்தாலும் அந்த வீடியோ ஆன் பண்றேன், அந்த அனிமேஷன் ஆன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு அது ஒவ்வொன்றா புரியும். இப்போ நேர்முடுக்கம் என்னன்னா காலத்தை பொறுத்து திசைவேகம் அதிகரித்தால், இனிஷியலா 0ல இருக்காரு, போக போக 10, 20, 30, 40 அப்படின்னு கூடிக்கிட்டே இருக்காரு. டைம் கூட கூட திசைவேகம் கூடிட்டு இருந்தா அது பேர் தான் நேர்முடுக்கம். திசைவேகமும் முடுக்கமும் ஒரே திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப நான் இதை கிளிக் பண்றேன், நேர்முடுக்கத்தை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க வரேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இதை நீங்க பார்க்கக்கூடிய என்னன்னா தொடக்க வேகம் அது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 0ல இருந்து. இறுதி வேகம் மாறிட்டே இருக்க பாருங்க. சோ இதை நீங்க ஃபார்முலா போடும் போது அப்படியே 2ல இருப்பாரு, அதுக்கப்புறம் 0 வந்து திருப்பி அப்படியே கான்ஸ்டன்டா போவாரு. சரிங்களா? சோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இறுதி திசைவேகம் 28.6 அப்படிதானே? அந்த காரோடைய அவர் மாறல, அதுக்கப்புறம் மாறல. தொடக்க வேகம் அதுவும் மாறாது, 0. ரெண்டுத்தையும் கழிச்சு டைம், அந்த டைம் அதுக்கேத்தால அவர் டைம் ஓடிட்டே இருப்பாரு. அவர் டைம் நம்ம நிப்பாட்ட முடியாது. 3, 4, 5 அப்படின்னு மாறிட்டே இருப்பாரு. ஸோ அந்த செகண்டால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சலேஷனோட வேல்யூ வருது. அப்படிதானே? அது இதுக்கு முன்னாடி 2 வந்துச்சு, இப்போ 0 வந்துச்சு. எப்படினாலும் அது பாசிட்டிவ் ஆன்சலேஷன் தான். அதாவது என்ன ஆன்சலேஷன்? பாசிட்டிவ் ஆன்சலேஷன்னா என்ன அர்த்தம்? நேர் முடுக்கம். அப்ப காரு வந்து ஒரு வேல்யூல, அதாவது 0வா இருக்கலாம், இல்ல ஏதோ 10, 2 எதுனாலும் இருக்கலாம். 0 வந்தா வண்டி நின்றுமா சார்? நான் நினைக்க வேண்டாம். வேகம் இருக்கிற வரைக்கும் வண்டி நிக்காது. வேகம் 0 ஆனா வண்டி நிக்கும். சரிங்களா? திசைவேகம் இங்க இந்த இடத்துல கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கு. அதுக்கு வேகம் இருக்கு பாருங்க, வண்டி போயிட்டே இருக்கு. அதனால முடுக்கம் 0 இருந்தாலும் வண்டி போயிட்டே இருக்கும். இது எல்லாமே நேர் முடுக்கம். இது கிளியர் ஆயிட்டா? சோ இதையும் நம்ம நீங்க வந்து இப்ப பாருங்க, கூடிட்டே இருக்கும் பாருங்க, ஸ்பீடு கூடிட்டே இருக்கும் பாருங்க. இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒவ்வொரு டைமுக்கும் அதோடைய வேகம் கூடிட்டே இருக்கும். கரெக்டா? சோ அதோடைய முடுக்கம் 2 மீட்டர்/செகண்ட்². அப்போ இதோட முடுக்கம் இதை சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, கிளியர். இது முடிஞ்சது. ரெண்டாவது எதிர் முடுக்கம் பார்க்க போறோம். டேசலேஷன் அப்படிம்பாங்க, இல்ல ரிட்டாரேஷன் அப்படிம்பாங்க, நெகட்டிவ் ஆசலேஷன் வாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல. காலத்தை பொறுத்து திசைவேகம் குறைந்தால் அது எதிர் முடுக்கம். இது வேகம் குறைதலை குறிக்கிறது. இப்ப இதுக்கு நிறைய எக்ஸாம் சொல்லலாம். இப்ப நம்ம ட்ரெயின் வருது, ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஸ்டாப்ல வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே பிரேக் போடணும். அப்பனாதான் அந்த ஸ்டாப், அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நல்ல ஸ்பீடா போயிட்டு இருப்பாரு ட்ரெயின், அப்படிதானே? அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவர் வந்து பிரேக் போட்ட பிறகு, குறிப்பிட்ட இடத்துல அவர் பிரேக் போட்ட பிறகு அதுக்கப்புறம் ட்ரெயின் பாத்தீங்கன்னா அப்படியே டைம் ஆக ஆக அவருடைய திசைவேகம் குறையும். அதாவது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஃபைனலா ஒரு இடத்துல வந்து நின்றுவாரு, ஸ்டேஷன்ல வந்து நின்றுப்பாரு. சோ இந்த இடத்துல திசைவேகம் குறையக்கூடிய இந்த இடத்துல நாம முடுக்கம், ஏன்னா திசைவேகம் மாறினாலே முடுக்கம் இருக்கு. அவர் எப்படி மாறுறானே நெகட்டிவ், அதாவது கூடி மாறுறானே இல்ல குறைஞ்சுக்கிட்டே மாறுறானே, எப்படினாலும் அவர் மாறுதாரு. சோ அப்படி மாறும்போது அந்த முடுக்கத்தை நம்ம எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்றோம், டிஎஸ்எல்எஸ் சொல்றோம். சோ இப்போ இதுக்கும் நம்ம கிளிக் பண்ணலாமா? இப்ப பாருங்க, இப்ப எதிர் முடுக்கம் டிஎஸ்எல்எஸ். இதுல வந்து இந்த இருக்காரா பாருங்க, தொடக்க வேகம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப வெலாசிட்டி இருப்பாரு. ஏன்னா அவர் வந்துட்டே இருக்காரு, ஒரு 24, 25ல வந்துட்டே இருக்காரு. இப்ப அவர் குறைய போறாரு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்களே பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. இறுதி வேகம் குறையுது பாருங்க, ஏன்னா பிரேக் போட்டேன், குறையுது. சோ அத ஃபார்முலால போட்டீங்கன்னா நெகட்டிவ் வரும். நெகட்டிவ்ல வருதா பாருங்க, வந்துட்டா வந்துட்டா எஸ். சோ நெகட்டிவ் 0.0ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் ஏதோ ஒரு வேகத்துல வந்துட்டு இருக்காரு, தொடக்க வேகத்துல வந்துட்டு இருக்காரு, பிரேக் போடுறாங்க. அப்ப இறுதி வேகம் 0 நோக்கி போது, 0வா அடைஞ்சிச்சு. அப்போ இருக்கக்கூடிய முடுக்கம் தான் நம்ம எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ஆசிலேஷன். இப்ப புரியுதா வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆனது அப்படிங்கிறது? புரிஞ்சுதா? சோ இந்த ஃபார்முலால நீங்க போட்டு பாருங்க. விக்கு 0,
யூக்கு வந்து 24 பை டைம் அது ஓடிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு ஏத்தாலும் நீங்க போடும் போது உங்களுக்கு -0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் ஆக்சிலேஷனை இதை குறிக்கிறதுக்காண்டி இதை சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட், இது புரிஞ்சது. அடுத்து சீரான முடுக்கம். சீரான முடுக்கம் அப்படின்னா சமகால இடைவெளியில திசைவேகத்துல ஏற்படும் மாற்றம் சமமாக இருந்தால், அதாவது ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம்ல ஈக்குவலா வெலாசிட்டி மாறி இருக்கணும், சமமா மாறி இருக்கணும். அந்த மாதிரி மாறி இருந்தா அதுக்கு பேர் தான் சீரான முடுக்கம். சரிங்களா? இங்கிலீஷ்ல வந்து யூனிஃபார்ம் ஆசிலேஷன். இப்ப இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ஆசிலேஷன், நெகட்டிவ் ஆசிலேஷன் ஆர் டெசலேஷன் ஆர் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சீரான முடுக்கத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா யூனிஃபார்ம் ஆசிலேஷன். ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம்ல, அதாவது ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம்ல ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அவர் போயிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 2னா, ரெண்டாவது செகண்ட்ல அதே மாதிரி 2க்கு போயிட்டே இருக்காரு. அது மூணாவது செகண்ட்ல அதே மாதிரி 2 டிஃபரன்ஸ்ல 2 பார்க்கணும். சரிங்களா? இப்ப டிஃபரன்ஸ்ல இடைவெளியில இந்த மாதிரி திசைவேகத்துல மாறக்கூடிய மாற்றம் வந்து ஈக்குவலாவே போயிட்டு இருக்குன்னா அதுதான் சீரான முடுக்கம். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம், அனிமேஷன்ல பார்ப்போம். இப்ப பாருங்க, இதை நான் கிளிக் பண்றேன், சீரான முடுக்கத்தை கிளிக் பண்றேன். இதுல பாருங்க தொடக்க வேகம் ஒரு வேகம் இருக்கு. இதுல வந்து ரீசெட்ல இருந்தா கொடுங்க. பாருங்க தொடக்க வேகத்துல 2 இருக்கு, இறுதி வேகம் இப்படி இருக்கு. அவர் மாறிட்டே இருக்காரு. ரெண்டுத்தையும் கழிச்சா 1.5 தான் வருது பாருங்க. அப்போ நீங்க இறுதி வேகம் மாறிட்டே இருக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு, குறிப்பிட்ட வினாடிக்கு, குறிப்பிட்ட திசைவேகம் மாறிட்டே இருக்காரு. ஸோ நீங்க கழிக்கும் போது ஒரே மாதிரி வேலையை வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு செகண்ட்லயும் நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி முடுக்கம் வேலை வரும். 1.5 1.5 1.5 இந்த மாதிரி மாறாம வந்துட்டு இருக்காரு. இதுதான் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன். இது புரியுதா? பாருங்க, இது புரியுதா? ஓகே ரைட். இப்போ மறைவில பாத்தீங்களா, அந்த கார் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம்லயே போயிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்து சீரற்ற முடுக்கம். சமகால இடைவெளியில திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் சமமற்றதாக இருந்தால், இது நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதாவது சமகால இடைவெளினா இதே மாதிரி 1 செகண்ட் 2 செகண்ட் எடுக்கலாம். ஆனா இப்போ அந்த பஸ்ஸோ காரோ பாத்தீங்கன்னா அதோடைய திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் சமமா இல்ல, மாறிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு 2ன்னு வராரு, திடீர்னு 5 வராரு, திடீர்னு 1ன்னு வராரு. இந்த மாதிரி திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் சமமற்றதாக இருந்தால் அதுதான் அதாவது சீரற்ற முடுக்கம். இங்கிலீஷ்ல நான் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன் அப்படிம்பாங்க. ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம், ஆனால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அதுதான் அதை நம்ம அனிமேஷன்ல பார்க்கலாம். இப்போ சீரற்ற முடுக்கத்தை எடுக்க நான் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷனை பாருங்க, நல்ல வண்டியை பார்த்தேறீங்க. தொடக்க வேகம் 10, அங்கிருந்து ஆரம்பிச்சாரு. இறுதி வேகம் வந்து மாறிட்டே இருக்காரு. முடுக்கம் பாருங்க மாறிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு 0 வராரு, திடீர்னு வந்து மைனஸ்ல போறாரு, திடீர்னு பிளஸ்ல போறாரு. ரைட்டா? இது நம்ம ஊரு நம்ம பஸ்லலாம் டிராவல் பண்ண பார்க்கலாம், அப்படிதானே? ரொம்ப நேரம் ஸ்பீடாவே கான்ஸ்டன்டா போக முடியாது. திடீர்னு ஸ்டாப் வருவாங்க, திடீர்னு பிரேக் வரும், அந்த ஸ்டாப்ல இறங்குவாங்க, திடீர்னு நடுவழியில 2 பேர் ஏறுவாங்க. அப்போ அது அவருடைய வேகம் மாறிட்டே இருக்கு. திடீர்னு 60ல போறாரு, திடீர்னு 40ல வர்றாரு, இப்படி நிப்பாரு. ஸோ இதை தான் நீங்க பார்க்கலாம். போன கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் நீங்க அழகான வித்தியாசத்தை பார்க்கலாம். போன கேஸ் அழகா 1.5லே போயிட்டு இருந்தார். ரைட்டா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்கு. நீங்க வண்டியும் பாருங்க, திடீர்னு ஸ்பீடா போற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா வர மாதிரி இருக்கும், திடீர்னு ஸ்பீடா போயிடுப்பாரு. அப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும். இது புரியுதா? இதுதான் சீரற்ற முடுக்கம், நான் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன். இது போக சுழி முடுக்கம் அப்படிங்கறத ஒண்ணு சொல்லி கொடுங்க, அதாவது ஜீரோ ஆக்சிலேஷன். அது என்ன சார், ஏ வந்து 0 ஆகுமா? ஆகும். அப்படி ஆணுச்சுன்னா பஸ் நின்றுமா? அதை பார்க்கலாமா? ஓகே, ஒரே நிமிஷம், இதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், சுழி முடுக்கத்தை கிளிக் பண்றேன், ஜீரோ ஆக்சிலேஷன். நீங்களே பாருங்க என்ன நடக்குன்னு. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க, சுழி முடுக்கனா பஸ் நின்றுக்கும்னு நினைப்பீங்க. இல்ல, அதுதான் நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் கேஸ்ல சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் தனியா ஒரு கேஸா சொல்றேன். ஆக்சிலேஷன் 0 இருந்தாலும் பஸ் ஓடுமா சார்? எஸ். முடுக்கம் 0 இருந்தாலும் பஸ் ஓடுமா? எஸ். எப்படி அப்படின்னா, இங்க முடுக்கம்ங்கிறது யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சிலேஷன் யாரு? தனியா ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து திசைவேகத்தை வச்சுதான் வராரு, வெலாசிட்டியை வச்சுதான் வராரு. அந்த பஸ்ஸுக்கு 2 வெலாசிட்டியுமே இருக்கு. நீங்க பாருங்க, தொடக்க வேகமும் இருக்கு, இறுதி வேகமும் இருக்கு. தொடக்க வேகமும் 12, இறுதி வேகமும் 12. அப்படின்னு என்ன அர்த்தம்? பஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவர் பஸ் நிக்கிற வரைக்கும்
ஒரு இது கூட சேஞ்ச் ஆகல. பட் நம்ம ரியல் லைஃப்ல இப்படி பார்க்க முடியாது. சேஞ்ச் ஆகும். ஏன்னா பிரேக் வரும், ஸ்பீட் பிரேக்கர் வரும், பள்ளம் வரும் வரும். பட் இதை நம்ம ஒரு பிசிக்ஸ்ல எல்லா கேஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்ப தொடக்க வேகமும் இறுதி வேகமும் சமமாகவே இருந்ததுன்னா பஸ் ஓடதான் செய்யும். ஏன்னா அவர் ஓடுறாருல, இறுதி வேகம் வந்தா என்ன அவர் போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ அந்த கேஸ்ல ஆக்சிலரேஷன் 0 ஆகும், முடுக்கம் 0 ஆகும். இததான் 0 ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க, சுழி முடுக்கம் சொல்லுவாங்க. சுழி முடுக்கத்துல கார் 0 ஆகும் அப்படிங்கறத நினைக்காதீங்க. கார் 0 ஆகாது. கார் வந்து நிக்காது. சரிங்களா? ரெஸ்ட்ல நிக்காது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த அனிமேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இது புரிஞ்சுட்டுனா இப்ப நம்ம ஒரு சம்மு நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இதுல சைட்ல எல்லாம் அந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நேர் முடுக்குனா கூட்டிகிட்டே போகும், எதிர் முடுக்குனா ஆப்போசிட்ல வரும், அப்படியே குறைஞ்சி வர்றது. சீரான முடுக்குனா அப்படியே மெதுவா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காரு. சீரட்ட முடுக்குனா அப்படியே மாத்தி 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 போயிட்டு இருக்காரு. சுழி முடுக்குனா வேகமும் அந்த இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் 0வா வந்துட்டே இருக்கும். இறுதி திசை வேகமும் ஆரம்ப திசையும் 0வா வந்து. இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து முடுக்கம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம டாபிக்கா பார்த்தாச்சு, அனிமேஷனா பார்த்தாச்சு. ஒரு பிசிக்ஸா ஒரு கான்செப்டை புரியறதுக்காக நம்ம சம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் எல்லா கிளாஸ்லயும் நம்ம பண்ண முடியாது. அந்தந்த டாபிக் ஏத்தால சில சம்ஸ் வந்து அந்த டைமுக்கு ஏத்தால நம்ம சம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு சம், ஃபர்ஸ்ட் ஒரு சம் போடுவேன். ஒரு ஓய்வு நிலையில ஒரு பஸ் இருக்கு, இல்ல ஒரு கார் இருக்கு. ஓய்வு நிலை, சரிங்களா? கார் இருக்கு, மகிழுந்து அடிமாங்க. காரை வந்து மகிழுந்து அடிப்பாங்க. இந்த காரானது நேர்கோட்டிலே போகுது, ஸ்ட்ரைட் லைன்ல போகுது. சரிங்களா? நேர்கோட்டில் இயங்க தொடங்கி 4 வினாடியில் 12 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தை அடைகிறது. சரியா? நம்ம அந்த சீட்டாக் பார்த்தோம்ல, 2 செகண்ட்ல 25 பண்ணோம். அதே மாதிரி இவர் 4 வினாடிகளை 12 மீட்டர் பெர் வினாடி, மீட்டர் பர் செகண்ட் வேகத்தை அடைகிறது அந்த கார். அப்படின்னா முடுக்கம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? ஆக்சிலரேஷன் என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சம்ம நல்லா வாசிக்கணும். ஓகே, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓய்வு நிலை. ஓய்வு நிலைனா அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அப்ப அதுதான் ஆரம்பம், அதுதான் இனிஷியல். கரெக்டா? ஸ்டார்டிங். சோ அதுதான் ஆரம்ப திசைவேகம். ஆரம்ப திசைவேகம் u. ஓய்வுன்னு வந்துட்டாலே நீங்க கண்ணை முடிட்டு போடலாம், 0ன்னு போடலாம், யூனிட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓய்வு வந்துட்டாலே ரெஸ்ட் அப்படின்னு ஆளே, அந்த கார், பஸ், பைக் ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சாலே யூஸ் கூட 0ன்னு போடலாம். ஓகே, ரைட். அடுத்து இறுதி திசை வேகம். இறுதி திசை வேகம்னா அந்த காரானது அந்த எடுத்துக்கொள்ள ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு வெலாசிட்டி அட்டைன் ஆகுறாரா, ஒரு வெலாசிட்டி கெட் பண்றாரா, ஒரு திசை வேகத்தை அடைகிறாரா, நம்ம பார்த்தோம் வேகத்தை அடைகிறாரா, அதுதான் இறுதி திசை வேகம். ஸோ அதை தான் பின்னு சொல்லுவோம், 12 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? இப்ப நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட், நான் மீட்டர் பர் செகண்ட்னு பொதுவாக போட்டாலும் தமிழ் ஸ்டூடெண்ட் மீட்டர் பெர் வினாடி அப்படிங்கிறத நீங்க போடுங்க. சரிங்களா? நீங்க இங்கிலீஷ்லயும் அதை மீட்டர் பர் செகண்ட் தெரியறதுக்காண்டி நான் போட்டுருக்கேன். பட் தமிழ் எக்ஸாம் எழுதும்போது மீட்டர் பர் செகண்ட் போடுறதுக்கு பதிலாக மீட்டர் பர் வினாடி தமிழ்ல எழுதுங்க. குட்ஸ். டைம் 4 செகண்ட், 4 வினாடிகள். அவ்வளவுதானே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான சமா. அவன் முடுக்கம் பார்க்கணும்னா ஏ போட்டு பார்ல என்ன நம்ம பார்த்தோம், இப்ப அனிமேஷன் பார்த்தோம். எஸ், வி மைனஸ் யூ பை டி. கரெக்டா? அந்த ஃபார்முலா போட்டுக்கோங்க. வி வேல்யூ என்ன? 12. யூ என்ன? 0. டைம் என்ன? 4. 12 மைனஸ் 0 12 தான் வரப்போகுது. 12 போட்டுக்கோங்க, 4 போட்டுக்கோங்க. நீங்க கேன்சல் ஈஸியா பண்ணிடுவீங்க. அப்படிதானே? இது 3 யூனிட் போட்டுக்கணும், மறந்துடக்கூடாது. மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், 3 மீட்டர் பெர். அங்க நான் இடம் இல்லைனாலும் இங்க நிலையிருக்கேன். சரிங்களா? சைட்ல அங்க தள்ளி போகக்கூடாதுன்னு நிலையிருக்கேன். நீங்க கரெக்டா எக்ஸாம்ல இப்படி போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த காரோடைய முடுக்கம், மகிழ்ந்தோடைய முடுக்கம், காரோடைய ஆக்சிலரேஷன் 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு பாக்ஸ் போட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, ஃபுல் மார்க் கிடைச்சிடும். இந்த மாதிரி சம்ம வீட்டு போய் பண்ணலாமா?
இந்த மாதிரி உங்க புக்கில் உள்ளது நெட்ல கிடைக்கக்கூடிய சம்லாம் ஒரு 5 6 சம் பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாசிட்டிவ் வந்திருக்கு. இதே மாதிரி நெகட்டிவ்லயும் வரும். அந்த மாதிரி சம் வந்தா அப்ப அது எதிர் முடுக்கம். இது பாசிட்டிவ் ஆசிலேஷன். அப்படிதானே? நேர் முடுக்கம். சப்போஸ் இங்க மைனஸ் இருந்ததுன்னா அதுதான் எதிர் முடுக்கம். டிஆசிலேஷன், ரெட்டாரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது கிளியரா சொல்றேன். ஓகேவா? ரைட். சோ இப்போ நீங்க வந்து டிக்டேஷன் நம்ம போகலாம். டிக்டேஷன் உங்களுடைய சயின்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. 5 வார்த்தைகள் சொல்றேன் இங்கிலீஷ்லயும் தமிழையும். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆசலரேஷன், முடுக்கம். ஆசலரேஷன், முடுக்கம். ஆசலரேஷன், முடுக்கம் போட்டீங்களா? ரெண்டாவது வெலாசிட்டி, திசைவேகம். வெலாசிட்டி, திசைவேகம். வெலாசிட்டி, திசைவேகம். யூனிஃபார்ம், சீரான. யூனிஃபார்ம், சீரான. யூனிஃபார்ம் வெலாசிட்டி மொத்தமா இல்லைன்னா யூனிஃபார்ம் மட்டும் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வெலாசிட்டி முன்னாடி எழுதிருப்பீங்க. அதனால யூனிஃபார்ம் மட்டும் சொல்றேன். யூனிஃபார்ம், சீரான. யூனிஃபார்ம், சீரான. ரைட்டுங்களா? பாசிட்டிவ், நேர். ஆசலேஷன் நீங்க முடுக்கம்னு ஆல்ரெடி எழுதிப்பீங்க. அதனால இப்ப நான் பாசிட்டிவ் சொல்றேன், நேர் அப்படின்னு எழுதிக்கோங்க. நேர். அப்ப ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து படிங்க. பாசிட்டிவ் நேர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுங்க. சோ நேர். 4 வார்த்தை சொல்லியிருக்கணும். ஓகே. அடுத்து வந்து ஃபைனல், இறுதி. 5 வார்த்தை. ஃபைனல், இறுதி. சரியா? சோ இந்த 5 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 வார்த்தையை எழுதி கண்டிப்பா அனுப்பணும். தமிழ் உள்ளவங்க தமிழ் எழுதி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல உள்ளவங்க அந்த இங்கிலீஷ்ல சொன்ன வார்த்தைகளை அனுப்புங்க. ஓகே, ரைட். இப்போ நாம இன்னைக்கு பார்த்ததை ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஹோம் தாரேன். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத லேசா ரீகால் பண்ணிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் முடுக்கம்னா என்ன பார்த்தோம்? முடுக்கம் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்படிதானே? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதா நம்ம வந்து டைம் சொல்றோம். ஒரு ஹிண்டா நான் எழுதுறேன். அப்போ வெலாசிட்டி சேஞ்சுனா அதுக்கு ஆரம்ப திசைவேகம் இருக்கணும், இறுதி திசைவேகம் இருக்கணும். கொஞ்சம் டைம் ஓட 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 அந்த மாறுபடும் விகிதத்தை நம்ம முடுக்கம் அப்படிங்கிற ஆசிலேஷன் சொன்னேன். பட் ஒரே ஒரு ஆசிலேஷன் மட்டும் இல்ல, அதுலயும் வகைகள் இருக்கு. பாசிட்டிவ், சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம். நேர் முடுக்கம்னா காலத்தை பொறுத்து திசைவேகம் கூடிக்கொண்டே இருந்தால், அதிகரித்து கொண்டே இருந்தால். நெகட்டிவ் ஆசிலேஷனா காலத்தை பொறுத்து திசைவேகம் குறைந்து கொண்டே இருந்தால், அந்த ட்ரெயின் இதெல்லாம் சொன்னா அதுதான் நெகட்டிவ் ஆசிலேஷன், எதிர் முடுக்கம். யூனிஃபார்ம் ஆசிலேஷனா சமகால இடைவெளியில சமமான திசைவேக மாறுபாட்டுல போனாங்கன்னா அது சீரான முடுக்கம், யூனிஃபார்ம் ஆசிலேஷன். நான் யூனிஃபார்ம் ஆசிலேஷனா ஒவ்வொரு வினாடியிலும், அதாவது சேம் இன்டர்வல் தான், ஆனா திசைவேக மாற்றம் மட்டும் சமமற்று இருக்கு. சரிங்களா? அன்இக்குவலா இருக்கு. அத சீரற்ற முடுக்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ ஹோம்வொர்க் எழுதிக்கோங்க. ஹோம்வொர்க் என்னன்னா, சம் இந்த தடவை சம் நம்ம ஒண்ணு பண்ணியாச்சு. அதனால தியரிட்டிக்கலா, அதாவது பேராகிராஃப் மாதிரி எழுதுறதுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன். சீரான முடுக்கம், அதுக்கப்புறம் சீரற்ற முடுக்கம். இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரியும் யூனிஃபார்ம் ஆசிலேஷன், நான் யூனிஃபார்ம் ஆசிலேஷன். இதோடைய வேறுபாட்டை எழுதணும். வேறுபாட்டை எழுதுறது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க புக்கில் உள்ள லைன் மாதிரி எழுதக்கூடாது. உங்களோட சொந்த வார்த்தைகள் எழுதணும். இதுக்கு ரெண்டு உதாரணங்கள் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஒரு காரை வச்சு, ஒரு பைக்கை வச்சு இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி டைம் வேரி ஆகுது, இந்த மாதிரி வெலாசிட்டி வேரி ஆகுது, அதனால இதை நான் சீரான முடுக்கம் சொல்றேன். அந்த மாதிரி உங்களோட சொந்த வார்த்தைகளை எழுதுங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஆசிலேஷன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இதை எழுதி எனக்கு அனுப்புங்க. கோஆர்டினேட்டர் மூலமா அனுப்புங்க. அது போட்டோ எடுத்து கண்டிப்பா அனுப்பணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி உள்ள டாபிக் பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்?
டவுட் இல்லைங்களா? சரிப்பா, நான் கிளாஸ் நேசத அடுத்த கிளாஸ் அடுத்த டாபிக் பார்ப்போம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.